2026 திரு சீமானோட நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க. 8.2 இருந்த வாக்கு சதவீதம் 17% வரைக்கும் போகும். அந்த 17 2031 45 மாறி திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்பினாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். ஆனால் திரு சீமானோட வாக்கு சதவீதம் 8.2 17க்கு போகாமல் 8.2 4க்கு குறைஞ்சிருச்சு. அப்படி குறைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம் திரு விஜய் அவர்களோட வருகை. திரு விஜய் அவர்களோட வருகை எப்படி 2026 நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுத்து வீழ்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுதோ, அதே மாதிரியே திரு அண்ணாமலை அவர்களோட தனி கட்சி தொடங்குகிற முடிவும் 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4% இருக்க நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதத்தை 4லிருந்து ஸ்ட்ரெயிட்டாக 0வாக மாற்றி நாம் தமிழர் கட்சியும் இருக்க போகிறது இல்லை, திரு சீமான் அவர்களும் 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு நரேஷனை இப்போதுலேருந்தே செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்தப்பவே திரு சீமான் அவர்களை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வேறு பாஜக விட்டு வெளியே வந்து வி த லீடர் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த இயக்கம் 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கட்சியாக மாறி போட்டியிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் தாங்க 2031 தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாட்டு அரசியல் இதன் பிறகு 2 பேருக்கு தாங்க போட்டி, ஒன்று அண்ணாமலை இன்னொன்று விஜய்ங்க அப்படின்னு சொல்லி நரேட்டிவை கணக்கெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் எப்பவும் போல் திரு சீமான் அவர்கள் பாதிப்படைய போகிறாரு, திரு சீமானோட கதை அவ்வளவு தான் அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் பல பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. இங்கே என்னென்னா, திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு 2-3 நிகழ்வுகளில் பேசியிருந்தார். அமெரிக்காவில் பேசியிருந்தார், பொள்ளாச்சியில் பேசியிருந்தார், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்தநாள் விழா கூட்டத்திலையும் பேசியிருந்தார். அப்படி மேலே சொன்ன 3 நிகழ்வுகள்லையும் திரு அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயன்றது ஆல்ரெடி திரு சீமான் அவர்கள் பல மேடைகளில் பக்காவாக பேசுகிற விஷயங்களாக தான் இருக்குமே. இங்கே என்னென்னா, திரு சீமான் அவர்கள் பேசின விஷயத்தையே தான் திரு அண்ணாமலை அவர்கள் வேற ஒரு வடிவத்தில் பேசுகிறாரு, திரு சீமான் அவர்களை திரு அண்ணாமலை அவர்கள் காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாங்க. நாமளும் இந்த கருத்தை நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் முன் வச்சுருந்தோம். ஆனால் இங்கே என்னென்னா, திரு சீமான் அவர்கள் சொல்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உறுதியாக இருப்பார். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் சீமான் சொன்ன விஷயங்களை சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரா இல்லை அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் கொண்ட கொள்கையில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கார். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிற விஷயத்தை வெறுமனே கடமைக்காக சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது, பல பேருக்கும் அதே உணர்வு தான் இருக்க செய்யுது. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குறது தாங்க என்னோட முதல் இலக்கு அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குறது தான் என்னோட ஒரே கனவு, ஒரே இலக்குன்னு சொல்கிற திரு அண்ணாமலை அவர்கள் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க, ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க மதுபான கடைகள் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 700க்கு அதிகமான கடைகளை மூடியிருந்தார். அப்படி மூடின பிறகும் இன்னும் ஒரு சில மதுபான கடைகள், ஒரு சில டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அந்த மாதிரியான டாஸ்மாக் கடைகளையும் மூடணும், அதே மாதிரி போதைக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும், நான் படித்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் பூரண மதுவிலக்கு அப்படின்ற விஷயத்தை இது வரைக்கும் சொல்லியிருக்காரான்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி நான் பார்க்காதப்ப, நான் படிக்காத நியூஸில் எப்போ திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் என்னோடய மிஸ்டேக்கை திருத்திக்கிறேன். பட் நாம் இந்த வீடியோவுக்காக ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பேசிகிட்டு இருக்கோம். அந்த தருணம் வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் படித்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் இது வரைக்கும் பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நம்ம பல முறை சொன்ன மாதிரி திமுக பூரண மதுவிலக்கை பற்றி பேசலை, அதிமுக பூரண மதுவிலக்கை பற்றி பேசலை, தாவேகா எப்பவும் போல் சுத்தமாக பேசலை. ஆனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் தான் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி போகிற பக்கமெல்லாம் பேசியிருந்தார். அப்படி பேசின தலைவர் திரு சீமான் அவர்கள். அதனால் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குற முயற்சியில் தெளிவாகவும் நிலையாகவும் உறுதியாக இருக்க தலைவர் திரு அண்ணாமலையா, திரு சீமானா, இல்லை தமிழ்நாடோட முதலமைச்சராக இருக்க திரு விஜயா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த திட்டத்தில், அந்த முடிவில், அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க தலைவர், போதை ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க தலைவர் திரு சீமான் அவர்கள் தான். அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் நதி நீர் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசுகிறாரு. நதி நீரை பற்றி பேசணும்னு சொல்லி இப்போ தான் திரு அண்ணாமலை அவர்கள் பேச தொடங்குறாரு. ஆனால் திரு சீமான் அவர்கள்
கடலம்மா மாநாடு, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, ஆடு மாடு மாநாடுன்னு சொல்லி மாநாடு ஆஃப்டர் மாநாடு ஆஃப்டர் மாநாடு ஆஃப்டர்னு சொல்லி மாநாடாக போட்டு தண்ணீரோட முக்கியத்துவம் என்ன, மலைகளோட முக்கியத்துவம் என்ன, மரத்தோட முக்கியத்துவம் என்ன, கடலோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி எல்லாத்த பற்றியும் தெளிவாக பேசியிருந்தார். ஆனால் இதை பற்றியெல்லாம் யாருமே பெருசாக பேசலை. திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ இதை பற்றியெல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ இதை பற்றி பேசலாம், திரு விஜய் அவர்கள் பேசலாம், உதயநிதி பேசலாம், யார் வேணால் பேசலாம். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசினாலுமே திரு சீமான் அவர்கள் கவர் பண்ண டாப்பிக்கை இவங்க வேறு யாராலையாவது கவர் பண்ண முடியுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கவர் பண்ணவும் முடியாது, விளக்கவும் முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே கடமைக்காக பேசுகிறாங்க. திரு சீமான் அவர்கள் தன்னோட கடமையாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு. அதனால் இயற்கை வளங்கள்னு டாபிக் எடுத்துக்கிட்டாலுமே அந்த டாப்பிக்கில் வின் பண்ணுறது அண்ணாமலையா, விஜயா, உதயநிதி ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா, இல்லை சீமானான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாவது டாப்பிக்கில் வின் பண்ணுறதும் திரு சீமான் அவர்கள் தான். அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் பெண்கள் நலனில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்டிப்பாகவே பெண்கள் நலனில் கவனம் செலுத்தணும், அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க பெண்கள் நலனில் எப்படி கவனம் செலுத்துவாங்க? நான் 1000 ரூபாய் தருவேன், நான் வந்தால் 2000 ரூபாய் தருவேன், இல்லைங்க நான் வந்துட்டேங்க, நான் கண்டிப்பாக 2500 ரூபாய் இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ள கடைசி மாதத்துலையாவது எப்படியாவது கொடுத்துருவேங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. அது 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 2500 இருக்கலாம், அன்னபூர்ணி சூப்பர் 6 இருக்கலாம்னு சொல்லி எல்லாமே இலவச திட்டங்கள் மூலமாக பெண்கள் நலன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பெண்கள் நலனில் என்ன மாதிரியான விஷயத்தை முன்னிலைப்படுத்த போராடுறத நாம் இனி வரக்கூடிய நாட்களை தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு? சீட்டு கொடுக்கறதுலேருந்தே ஒரு தலைவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரு சீமான் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாடாளுமன்ற தேர்தலாக 20 ஆண்கள் 20 பெண்கள், சட்டமன்ற தேர்தலாக 117 ஆண்கள் 117 பெண்கள். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார்னா அமைச்சரவையிலும் 17 ஆண்கள் 17 பெண்கள்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாகவே ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத சொல்கிறாரு ஃப்ரம் டே 1லேருந்தே சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆட்சியில் பெண்கள் மேலேயோ இல்லை பெண் குழந்தைகள் மேலேயோ யாராவது கை வச்சிங்கன்னா நீங்கள் செத்துங்க. அந்த பெண்ணோட இல்லை அந்த குழந்தையோட உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெண் மேலேயோ இல்லை குழந்தை மேலேயோ கை வச்சவங்க அதுக்கு முன்னாடி அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அதனால் பெண்கள் நலனில் யார் சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே அந்த போட்டியில் ஜெயிக்கிறதும் திரு சீமான் அவர்கள் தான். அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் பண்பாட்டு மீட்சி ஆட்சியிலே புரட்சி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை முன்வைக்கிறாரு. திரு சீமான் அவர்கள் என்ன வாக்கியத்தை முன்வைக்கிறாரு? தமிழ் மீட்சியே தமிழர் வளர்ச்சி, தமிழர் எழுச்சி அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் உன் மதம் உங்களுக்கு பெருசு, என் மதம் எனக்கு பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு? உன் மதம் உன்னோடது வழிபடு, என் மதம் என்னோடது வழிவிடு அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. ஏங்க அண்ணாமலை அவர்கள் ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. திரு சீமான் அவர்கள் ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்கிறாருங்க. ஏங்க அண்ணாமலை அவர்கள் சத்தான உணவை பற்றி பேசுகிறாருங்க. திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருங்க? நஞ்சில்லா உணவே நமக்கான கனவுன்னு சொல்கிறாருங்க. திரு அண்ணாமலை அவர்கள் நான் முதல்ல ஒரு இந்தியன், அதன் பிறகு தமிழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திரு சீமான் அவர்கள் நான் முதல்ல என்னோட அம்மாவுக்கு பையன், அதன் பிறகு தான் என்னோட மாமியாருக்கு மருமகன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. ஏங்க அண்ணாமலை அவர்கள் கல்வியை பற்றி பேசுகிறாருங்க. திரு சீமான் அவர்கள் கல்வியை பற்றி என்னங்க பேசுகிறாரு? திரு சீமான் அவர்கள் கல்வியை பற்றி என்ன பேசுகிறாரு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் இலவச கல்வி, அனைவருக்கும் தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற தன்மானமிக்க வாழ்வு அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. திரு சீமான் அவர்கள் தன்னோட கனவாக என்ன சொல்கிறாரு? பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. திரு சீமான் அவர்கள் இலவசமாக 3 விஷயத்தை பற்றி தான் தருவேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கல்வி, மருத்துவம், குடிநீர் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்தை மட்டும் தான் இலவசமாக தருவேன், தரமாக தருவேன், உலக தரத்தோடு தருவேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லுவார்? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலை, தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம்,
அனைவருக்கும் தங்களுடைய வசிப்பிடத்திற்கு அருகிலேயே அரசு வேலை அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லுவார்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த மாதிரியான ஸ்கீமை கொண்டு வந்தாலுமே அதை விட 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் திரு சீமான் அவர்கள்கிட்ட இருக்குது. ஆனால் திரு சீமான் அவர்கள் பேசுகிறத, திரு சீமான் அவர்கள் சொல்கிறத, திரு சீமான் அவர்கள் சொல்ல வர விஷயத்தை பல பேர் கேட்குறதில்ல. கேட்டாலும் அவர் சொல்கிறத நம்புறதில்ல. நம்பினாலும் அவருக்கு ஓட்டு போகிறதில்ல. தப்பி தவறி ஓட்டு போட்டாலும் போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க இந்த எலெக்ஷனில் விஜய் வந்துட்டார் அதனால் ஓட்டு போட மாட்டேன், அடுத்த எலெக்ஷன் அண்ணாமலை வருவார் அதனால் நான் ஓட்டு போட மாட்டேன், அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் தனுஷ் வருவார் அதனால் நான் ஓட்டு போட மாட்டேன், அதன் பிறகு பிரதீப் ரங்கநாதன் வருவார் அதனால் நான் ஓட்டு போட மாட்டேன், அதனைத் தொடர்ந்து கென் கருணாஸ் வருவார் அதனால் நான் திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி திரு சீமான் அவர்களுக்கு எதுக்காக ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற காரணம் ரொம்ப ரொம்ப வீக்கான காரணம். அதுவே நீங்கள் எதுக்காக திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 10 100 1000ன்னு சொல்லி காரணங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த காரணங்களை தமிழ்நாட்டில் இருக்க 96% வாக்காளர்கள்கிட்ட யார் கொண்டு போய் சேர்க்கணும்? திரு சீமான் அவர்களும் திரு சீமான் அவர்களோட தம்பிகளும் திரு சீமான் அவர்களோட தங்கைகளும் தான் இது எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் நீங்கள் கொண்டு போய் சேர்க்காம கட்சியிலேருந்து ஒரு பக்கம் விலகி போயிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் உங்கள் மேலே அவதூறுகளையும் விமர்சனங்களையும் நாளுக்கு நாள் அதிகப்படுத்துகிறாங்க, கூர்மைப்படுத்துகிறாங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை அவமானப்படுத்துகிறாங்க. இதனாலேயே பல பேர் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன், நான் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர், நான் சீமானோட ஆதரவாளர் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, வெளியே பெருசாக வெளிப்படுத்த மாட்டுறாங்க. நான் வசீகரா படத்தை பார்த்ததுல இருந்தே விஜயோட ரசிகன், அதனால் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டேன் அப்படின்றத பெருமையாக சொல்கிறாங்க. நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அதனால் நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத பெருமையாக சொல்கிறாங்க. நான் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவன் அதனால் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம்பெற்றிருந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத பெருமையாக சொல்கிறாங்க. நான் திமுகவுக்கு தான் காலங்காலமாக ஓட்டு போட்டு வரேன் அப்படின்றத பெருமையாக சொல்கிறாங்க. நான் பிறந்ததுலேருந்து எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் நான் பிறந்ததுலேருந்தே ரெட்டடைக்கு தான் ஓட்டு போட்டு வரேன் அப்படின்றத பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத எத்தனை பேர் வெளிப்படைத்தன்மையோட பெருமையாக சொல்கிறாங்க? நான் ஒரு நடிகரோட ரசிகர்ன்றத பெருமையாக சொல்லும்போது, நான் ஒரு ஜாதிய காரணத்துக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்றத பெருமையாக சொல்லும்போது, நான் காலகாலமாக ஒரு சின்னத்தை பார்த்து மட்டுமே ஓட்டு போட்டு வரேன் அப்படின்றத பெருமையாக சொல்லும்போது, நான் எண்ணத்தை பார்த்து ஓட்டு போட்டேன், நான் கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டேன், நான் சித்தாந்தத்தை பார்த்து ஓட்டு போட்டேன், நான் திரு சீமானோட நல்ல கருத்தை பார்த்து ஓட்டு போட்டேன், நாம் தமிழர்னு நான் ஒரு தமிழனாக ஓட்டு போட்டேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பல பேர் ஏன் தயங்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால் இடைத்தேர்தல் நடக்க போகிற 7 தொகுதி நாம் தமிழர் கட்சியோட தம்பி தங்கைகளாக இருந்தாலும் சரி, மீதம் இருக்க தொகுதிகளில் இருக்க நாம் தமிழர் கட்சியோட தம்பி தங்கைகளாக இருந்தாலும் சரி, இதன் பிறகு நீங்கள் நான் ஒரு நாம் தமிழர் அப்படின்றத பெருமையாக சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் 10 பேரை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வைங்க. கட்சியிலேருந்து எத்தனை பேர் வெளியே போனாலுமே கட்சியை விட்டு வெளியே போகிறவங்க சொல்கிற கருத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதில் சரியான விஷயங்களை மட்டும் சரி செய்யுங்க. வெறுமனே இருக்க விமர்சனங்களை விட்டு தள்ளுங்க. இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பயணிங்க. அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலில் திரு சீமான் அவர்களை எப்படியாவது ஜெயிக்க வைங்க. நீங்கள் ஜெயிச்சா அது உங்களுக்கு வெற்றி, தோத்தா மறுபடியும் அது ஒரு பயிற்சி. அதனால் சீமானோட தம்பி தங்கைகள் முயற்சி பண்ணி ஜெயிக்க போகிறாங்களா இல்லை மறுபடியும் ஒரு முறை பயிற்சி மட்டுமே எடுக்க போகிறாங்களா அப்படின்றத நாம் எப்பவும் போல் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.